அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஓம்கார ரூபிணி பிரணவ நாயகி அகிலித்து ஆள்கின்ற ஜெகன்மாதா அழகுல தெய்வம் எங்களை ஆள்கின்ற அங்காள பரமேஸ்வரி. இன்றைய தினம் 24/7/2025 ஆடி அமாவாசை. அமாவாசையில என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அமாவாசையிலே காலையில எழுந்து குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு குளிச்சோம்னா நம்மளுடைய கண் திருஷ்டி, ஓம்பல், வில்லி, சூனியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளெல்லாம் நம்மளை விட்டு போகும். இது ரொம்ப மகத்துவமானது. அதே நேரத்தில் இந்த அமாவாசைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற அமாவாசைகள் அப்படின்னு சொன்னோம்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை மிகவும் பிரசித்தி பெற்றது. நம்மளுடைய முன்னோர்கள் சாபம் நீங்க, பித்ரு தோஷம் நீங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில தர்ப்பணம் செஞ்சோம்னா அது மிகவும் நல்லதாகவே இருக்கும். அந்த ஆடி அமாவாசைன்றது ரொம்ப மகத்துவமான அமாவாசை. அதனால ஆடி அமாவாசையில நீங்க தர்ப்பணம் பண்றது ரொம்ப மகத்துவமானது. உங்களுடைய பித்ரு தோஷம் முதன்மையா நீங்கும் அப்படின்றது தான் இதோடைய முதன்மையான நோக்கமாகும். அதே நேரத்துல இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல பெரும்பாலும் 4 - 5 வெள்ளிக்கிழமைகள் வரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அப்படின்றது முதல் வெள்ளி, 2ஆம் வெள்ளி, 3ஆம் வெள்ளி, 4ஆம் வெள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமையில நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று பெண்கள் பொங்கல் இட்டு மாவிளக்கு இட்டு அந்த மாவிளக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த குலதெய்வமே வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகமா இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடணும். ஏன் இந்த ஆடி அமாவாசை, ஆடி மாசம் ரொம்ப மகத்துவமானது அப்படின்னா, இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற மாதமா நம்ம கருதப்படுறோம். ஏன்னா அதாவது சிவன் பார்வதி ஒன்றாக இணையக்கூடிய மாதங்கள் அப்படின்னு இந்த ஆடி மாதத்தை சொல்லுவாங்க. ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் வருவதனால் இந்த ஆடி மாசம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதில் இந்த சூரியன் சந்திரன் இவ்விரண்டும் 10, 8 - 10 சொல்லுவாங்க. அதாவது இடதுக்கண் சூரியன், வலதுக்கண் சந்திரன். இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையிறதுதான் நெற்றிக்கண் திறப்பனும் குட்டம் குட்டம்னு சொல்ல மாதிரி நெற்றிக்கணா இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண். இந்த நெற்றிக்கண் பாத்தீங்கன்னா சிவனுக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சிவனுக்கு இருக்கக்கூடிய இந்த நெற்றிக்கண்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கருப்பகுதி, இன்னொரு பக்கம் வெல் பகுதியா இருக்கும். அதுதான் சிவபார்வதி சேர்ந்து இருக்கக்கூடியது. அதுதான் இந்த நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண் ஆனது மிகவும் பிரசித்தி பெற்றது. அதுதான் அந்த நெற்றிக்கண் ஒன்றாக இணையது தான் ஸோ இந்த மாதங்கள். அதனால எல்லா வெள்ளிக்கிழமையிலும் ரொம்ப ஆடி மாதங்கள் அம்மன் கோயில்களுக்கு கூழிட்டு பொங்கலிட்டு அந்த கூழ் பொங்கலிட்டு அம்மன்களுக்கு நல்ல வழிபாடுகள் செய்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊரிலையும் மேலதாளங்கள் முழுங்க அம்மனை வரவழைப்பாங்க. இது ரொம்ப மிகவும் மகத்துவமானது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாசத்திலேயே அம்மன் கோயிலெல்லாம் மிக பிரசித்தி பெற்ற அம்மன் பாடல்களை பாடி அம்மனை அலங்காரம் செய்து ரொம்ப வழக்கத்திற்கு மேலாகவே இந்த விழாக்கள் அதெல்லாம் சிறப்பாக கொடுவாங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் சொல்லக்கூடிய குலதெய்வங்களை வழிபட்டு அந்த குலதெய்வங்கள் குலம் தழைக்க வருவாய் அப்படின்னு சொல்லி நிறைய பக்தி பாடல்லாம் பாடுவாங்க. அதோட பம்பை, உடுக்கை போன்ற பல்வேறு சிறப்பான இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை வாசி அம்மனுடைய தாலாட்டு பாடல்களை பாடி அப்படி நிறைய பாடல்கள், அம்மாவுடைய தாலாட்டு பாடல்கள், ஐயாவுடைய புஷ்பவனம் குப்பசாமி இருந்தாலும் நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. அந்த பாடல்லாம் பாடி வைப்பாங்க. அதே நேரத்தில் அம்மனை மகிழ்விப்பதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசத்துலையும் வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள் அது ஒரு பாடலே வரும். கொஞ்ச நேரம் ஆடிப்பட்டு போயிடுவோம் ஆடி அடுத்த வரவ ஆடி ஆடி செவ்வாய் தேதி அப்படின்னு ஒரு பாடலே இருக்கு. அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைகளை செவ்வாய்க்கிழமையிலே அம்மனுக்கு உகந்த நாள் செவ்வாய் அப்படின்றது. அதாவது சந்திரன், சுக்கிரன், சூரியன் இவை 3 நேர்கோட்டில் வர்றது. சுக்கிரஹோரை அப்படின்றது சுக்கிரன் ஒண்ணுமே கிடையாது. அசுரகுரு இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியாரை தான் சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு யோகம் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? இந்த சுக்கிரன் அப்படின்றது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒன்று. அது குருவிலே தேவகுரு, அசுரகுருன்னு சொல்லுவாங்க. அந்த அசுரகுருண்டா இருக்கிறவர் தான் சுக்கராச்சாரியார். அவருடைய சுக்கிர திசை இருந்ததுன்னா எல்லாருமே ராஜயோகமா இருக்கும். இந்த மாதங்கள்ல யாரெல்லாம் வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடன் சிறப்பாக செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். பெரும்பாலும் இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள் அம்மன் கோயில்களில் சென்று அங்க இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று ஒரு அந்த ஜாக்கெட் பிட்டு, அதில் ஒரு சரடு மஞ்சள் கயிறு, ஒரு மஞ்சள் மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்து சுமங்கலியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினா அவர்களுக்கு சீக்கிரமான விவாகம், திருமணமானது நடக்கும்.
திருமணமாகாத ஆண்கள் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிப்புற திருவிழானது ஆடி மாசத்துல வெகு விமர்சையாக நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு வளையல் திருவிழானது அந்த ஆடிப்புறத்துல மிக பிரசித்தியா நடக்கும். இந்த வளையல்ல பந்தல் போட்டு அம்மனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அந்த ஆடிப்புறத்துல வரக்கூடிய திருவிழாக்களுக்கு ஒரு வளையலை வாங்கி கொடுத்து, அம்மா இந்த வருஷம் நான் உனக்கு வளையல் வாங்கி தரேன், அடுத்த வருஷம் என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு பெண் வந்து அந்த வளையலை அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டினா, அந்த எல்லாம் அல்ல அகிலாண்ட பரமேஸ்வரி உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் வாரி வழங்கி நல்ல வாழ்த்துணையை அமைச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இந்த அமாவாசை காலகட்டத்துல பெரும்பாலுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மௌன விரதங்கள் இருப்பது நல்லது. மௌன விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் நீராகாரங்கள் மட்டும் உண்டு, உணவு விடாம காலை 7 மணி முதல் சாயந்தரம் 7 மணி வரையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், மௌன விரதம் இருக்கலாம். அமாவாசையில் சிவனை வழிபடலாம், அம்பாளை வழிபடலாம். ஆனால் சிவன் அம்பாளையோட மிகவும் மகத்துவமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகத்துவமான வழிபாடுனா முருகர் வழிபாடு. முருக சரவண பவன முத்துக்குமரா சாந்த சுரூபா அப்படின்னு சொல்லிட்டு சரவண பவன முத்துக்குமரனை முருகப்பெருமானை வணங்கணும்னா, வேலுண்டு மயிலுண்டு வேலவா என்னை காக்க யாருண்டு என்னை இவனையெல்லாம் படுபடியக்கு நன்மையை நடவிடமை என்னை சூரடை வத்த சூர பத்மாசுரனை அப்படின்னுட்டு முருகனுடைய ஸ்லோகங்களை சொல்லி முருகனுடைய பொற்பாதங்களை வணங்கி நின்றார். முருகன் எல்லாம் வல்ல முருகன் சகல சௌபாகியத்தையும் உங்களுக்கு வாரி வழங்குவார். முருகனுடைய அருள் இருந்ததுன்னா எல்லாமே கிடைக்கும். அந்த அந்த வேலை வணங்கினாலே போதும், வினையெல்லாம் தீர்ந்து விடும். அந்த மாதிரி உங்களுடைய கவலைகள், சுகங்கள், துக்கங்கள் எல்லாமே மாறும். ஏன்னா கண் திருஷ்டி ஓம்பல் இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையில இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு விளக்கேற்றி அவர்களை வந்து மகிழ்வித்தாலே போதும். எல்லாம் அல்ல இறைவி உங்களுக்கு எல்லா சகல சௌபாகியத்தையும் வாரி வழங்கி உங்களுக்கு நல்ல நிலைமையில வச்சிருப்பாங்க. எல்லாம் அல்ல இறைவி உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்க நான் உங்களை மனமுருங்கி வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் மிக்க நன்றி. வணக்கம்.